இப்போ ஒரு ஆண் ஜாதகத்தை பார்க்குறோம். அந்த ஆண் ஜாதகத்துல அந்த ஜாதகருடைய மனைவி கணவனுடன் வாழ மாட்டார்னு ஒரு அமைப்பு இருக்கு. அல்லது ஜாதகருடைய மனைவிக்கு 2 திருமணம் ஒரு அமைப்பு இருக்கு. ஜாதகரும் குடும்ப வாழ்க்கை சரியா நடத்த மாட்டார்னு ஒன்று இருக்குது. செவ்வாயுடன் சேர்ந்த கிரகம் ஏதோ ஒன்று வக்ரம் பரிவர்த்தனையா இருக்கு. குரு செவ்வாய் இணைஞ்சிருக்கு. அந்த மாதிரி கண்டிஷன் இருக்கப்ப இவர் குடும்பத்தை சரியா நடத்த மாட்டார். ஆனால் குடும்ப வாழ்க்கை அவருக்கு சரியா இல்லை, உடல்நல கோளாறுகள் இருக்கு அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சிருச்சு. பெண் ஜாதத்தை எடுத்து பார்க்குறோம், மனைவி ஜாதத்தை எடுத்து பார்க்குறோம். அந்த பெண் கணவனுடன் வாழ்வதற்கு வாய்ப்பு இல்லை. இந்த பெண்ணுக்கு 2 உறவுகள் இருக்குன்றது இருக்கு. பிள்ளை ஜாதத்தை எடுத்து பார்க்குறோம், சூரியனுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனையா இருக்கு. அடுத்து இன்னொரு குழந்தை இருக்குது, இன்னொரு பெண் குழந்தை இருக்குது. அந்த பெண் ஜாதத்தை எடுத்து பார்க்குறோம், அந்த பிள்ளைக்குமே சூரியன் புதன் கொஞ்சம் பிரச்சனையா இருக்குது. சந்திரனுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை. அப்போ என்னன்னா இந்த சப்ஜெக்ட் இந்த குடும்பத்துக்குள்ள ஏதோ ஒரு 2வது உறவுகள் உள்ள வர்றதுக்கான வாய்ப்பு. இந்த குழந்தைகள் ஜாதத்துல அப்பாவுடைய அன்புகள் சரியா இல்லைன்றதுக்கான வாய்ப்பு. அப்ப என்னன்னா இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும். நம்ம எடுத்த உடனே குருமேல ராகு போனா ஒருத்தர் செத்துருவாருன்னு சொல்ல முடியாது. அப்ப ஜாதகத்துல அவர் இல்லாம வாழ்வதற்கான அமைப்புகள் குடும்பத்துல எல்லாருக்குமே இருக்கும். அப்ப எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி சொல்லும் பொழுது இந்த விஷயங்கள் நடக்கலாம்.